بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்மளுடைய குழந்தைகளுக்கோ நம்ம குடும்பத்துல எல்லா பிள்ளைகளுக்குமே நல்ல நிலையில வளர்த்து ஆளாக்கி அது ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறத நம்ம ரொம்ப எல்லாருமே பிரியப்படுவோம். அந்த அடிப்படையிலே பிள்ளைகளை எந்த விதமான கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டு வருவோம். நம்ம படுற கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுங்க அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. அதாவது நம்ம மார்க்க கல்வி குடுத்துருப்போம். அதே உலக கல்வியில நல்லபடியா படிக்கிறதுக்கு நம்ம கண்டிஷனா தான் வளர்த்துருப்போம். எல்லாமே செஞ்சிருப்போம். எல்லாமே சரியா இருக்கும். எல்லா வகையிலுமே நம்ம பிள்ளைகள பெர்ஃபெக்ட்டா வளர்த்துருப்போம். ஒழுக்கத்திலயும் எந்த குறையும் இல்லாம நம்ம வச்சிருப்போம். ஆனாலும், நம்ம எதுல ஒரு கோட்ட விடுறோம்னு சொன்னா, நம்ம சந்ததிகள நம்ம யாருக்குமே நம்ம உறவின் முறைகள நம்ம அவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறது இல்ல. அறிமுகப்படுத்துறது இல்லன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஏதாவது ஒரு நல்லது கிட்ட நடந்தா கூட, நம்ம தான் முன்னால போய் நிக்கிறோமே ஒழிய, நம்ம குடும்பத்தில பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அது அது வயசு வந்த நேரத்தில அவங்களுக்கும் நம்ம இவங்கலாம் சொச்சா, பெரியத்தா, அண்ணன், தம்பி, இவங்க இந்த உறவுல இருக்கவங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னாத்தான் அவங்களுக்கு தெரியும். 2வது நம்ம திடீர்னு வசதியானவங்களா வந்திருக்க மாட்டோம். எப்படின்னா, சிறுக சிறுக நம்ம எவ்வளோ கஷ்டத்த சந்திச்சு தான் வந்திருப்போம். அத கூட ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம அவசியம் சொல்லியே ஆகணும். ஏன்னா, சில பேருக்கு எப்படி சொன்னா, அந்த பணம் காசு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா நினைக்கிறாங்க. நம்ம அந்த நேரத்துல ஒரு ரூ. 50 காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்ப இல்லைனாக்கா சர்வசாதாரணமா போகுது. ஒரு தெருவுக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோவுக்கு போனாலே ரூ. 100 ஆகி போகுது. அது மாரி ஒவ்வொன்னும் இப்ப காசுக்கு மதிப்பே இல்லாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது, அந்த காசோட அது சம்பாதிக்கிறதுக்கு உள்ள கஷ்டத்த பத்தி பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. அதே மாரி பொம்பள பிள்ளைகளே ரொம்ப கட்டுக்கோப்பா நம்ம வளர்த்துருந்தா கூட, நம்ம உறவு முறைகள்ல எப்படி அணுகணும்? எப்படி அவங்கள்ட்ட பேசணும்? இப்ப அதுக்கு திருமணம் முடிச்சு குடுத்துட்டா, அது போன இடத்துல எப்படி இருக்கணும்? அதோடைய அவங்களுக்கு புது உறவுல அவங்களுடைய சொந்த பந்தங்கள எப்படி அரவணைக்கணும்? இங்கிறது எல்லாமே நம்ம பெத்தவங்க தான் சொல்லிக் குடுக்கணும். அப்படி நம்ம சொல்லிக் குடுக்காம இருக்கும்போது என்னன்னாக்கா, அதுங்க ஒரு விரோதமான ஒரு இது ஏற்பட்டு போகுது. அது பெண்களுக்கு மத்தியில உள்ள இது. அது இல்லாம இப்ப இந்த டிவிக்கெல்லாம் வேற சும்மா இந்த சீரியல்ல வேற போடுறானுங்களா? அப்பப்போ இந்த மாமியார் சண்டை, மருமக சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைலாம் போடும்போது அது அது பிள்ளைங்க தமாஷா பார்க்கறதே அது ஒரு ஈர்ப்பாகி போய் அது மனசுல பதிஞ்சிருது. அந்த மாதிரிலாம் பதியும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த குரோதமான எண்ணங்களோடையே பார்க்குற மாரி ஒரு சூழல் ஏற்பட்டு போகுது. யாராவது உறவுல வந்துட்டாங்கனாக்கா, அவங்க சொந்தத்தில யாராவது வந்துட்டாங்கன்னா, அதாவது இப்ப நம்ம ஒரு வீட்ல இப்ப நம்ம மக வீட்டுக்கு யாராவது உறவுக்காரங்க யாராவது வந்துட்டா கூட, அவங்கள எப்படி அனுசரிச்சு பேசணுங்கிறத நம்ம சொல்லிக் குடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம கட்டுக்கோப்பா வச்சிருந்தாத்தே பிள்ளைகளுக்கு அங்க போய் நம்ம பேர் நல்ல பேர் இருக்கும் அது. அத விட்டு போட்டு வளர்த்த வளர்ப்பு என்னாங்கிற மாரி குறை சொல்ற மாரியான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தவே கூடாது. அதே மாரி நம்ம என்ன செஞ்சிருப்போம்னாக்கா, ஆரம்பத்தில சொத்து தகராறுனால நெறைய குடும்பங்கள்ல பேச்சுவார்த்தை எல்லாம் கூட இருக்கும். சொத்துனாலயோ, வேற குடும்பத்தில வேற வேற தகராறுனாலயோ, ஏதோ பிரச்சனையினாலயோ, சரி அது வாழையடி வாழையாலாம் வர்றதெல்லாம் இருக்குது. எவ்வளோ குடும்பத்தில நம்ம பார்க்குறோம். எவ்வளோ 3 தலைமுறைக்குலாம் பேசாதவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி அவங்க வீட்ல நம்ம பக்கம் அது வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். அப்படிலாம் சபதம் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, உறவோட இருந்தாத்தே நம்ம மார்க்கத்தில இருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா மார்க்கத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நம்ம விலகி போன மாரி ஆகுது. அதனால அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லிக் குடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, உறவு பேணி வாழ்றவன் தான் என்னை சேர்ந்தவன்றாங்க. அப்போ உறவை பேணி வாழும்போது நம்ம நம்மள அறியாமலே சில விஷயங்கள சாதாரண நினைக்கிறோம். அது தவறு. ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம ஒண்ணு உன்னிப்பா பார்க்கணும். உறவு மேலேயும் ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, யார் வித்தியார்த்தி என்ன இருப்பாங்கன்னா, அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தான் அப்படி இருந்தாருப்பா, இப்படி இருந்தாருப்பா, அவ்வளோ கஷ்டப்பட்டு போனா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அதில உனக்கு ஒரு இது இருக்கும். ஆஹா! நம்ம அத்தாவ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அம்மாவ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, போயிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொல்லும்போது அவங்க அவங்களுடைய நண்பர்கள் சொல்லும்போது இதா இருக்கும். இத உறவு முறை மட்டும் இல்ல. தந்தையோட உறவுகள் இல்லாம பிற மதத்துக்காரங்களும் இருப்பாங்க. அவங்களையும் விசாரிச்சுக்கணும். அவங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவங்களையும் நம்ம போய் அரவணைச்சு, அவங்களையும் பேசி இது பண்ணாத்தான் உறவுகள் வலுப்படும். உறவுகள் வலுப்படுறதுக்கான வேலைய நம்ம செய்யலைன்னு சொன்னா, நம்ம இஸ்லாத்துல ஒரு குறையோட தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம் அது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எச்சரிக்கையோட 2வது அரவணைப்போட இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகள சொல்லி அனுப்பணும். எந்த விதத்திலயும் கெட்ட பழக்கம் உள்ளவங்களோட சேரவே விடக்கூடாது. சேராதவங்களையும் நம்ம தடுக்கணும். அந்த மாரி இது பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கட்டுக்கோப்பா நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா, உறவ பேணி வாழ்ந்தோம்னாக்கா, அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றிய நிச்சயமா குடுப்பான். மறுமையில நமக்கு சொர்க்கம் தான்.
இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.